வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். சட்டமன்ற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்று ஜூன் 9 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு அரசியல் சாசன சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றியும் இந்தியா கூட்டணியில் திமுக மீண்டும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா, இந்தியா கூட்டணியே இதே நிலையில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இந்தியா கூட்டணியில் டிவிக்கே இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விகளும் மாநில அளவிலிருந்து தேசிய அளவு வரை எதிரொலித்து வருகின்றன. இந்த விஷயங்கள் பற்றியும் இந்த 2 விஷயங்கள் பற்றியும் இன்றைய வீடியோவிலே பார்ப்போம். முதலில் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது மே 13 சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் கோரிய அவரது அமைச்சரவை மீதான நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் அதிமுகவின் வேலுமணி அவர்கள் தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதாவது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரால் நியமிக்கப்பட்ட அதிமுக கொறடா இவர்கள் உத்தரவிட்ட பிறகும் அவர்கள் அந்த 25 பேரும் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதாவது அவர் கட்சி தலைமை எடுத்த முடிவுக்கு எதிராக. இந்த நிலையில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி தரப்பிலே சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இடையில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் அப்படியே முதல்ல 6 பேர் எடப்பாடி ரிட்டர்ன் ஆனாங்க, திருப்பி ஒருத்தராக வந்தாங்க. ஆக CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 21 பேர், அந்த 25 பேரில் 21 பேர் மீண்டும் எடப்பாடிக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்து, நாங்கள் உங்கள் இந்த கொறடா உத்தரவை மீறியது தப்பு தான், எங்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என சபாநாயகர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கணும் என்று கோரி எடப்பாடியிடம் அவர்கள் லெட்டர் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் இல்லை இவங்கெல்லாம் திரும்பி எங்களுக்கே வந்துட்டாங்க, விஜய் அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதுக்கு வருத்தம் தெரிவித்து லெட்டர் கொடுத்தாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அதனால அவங்க மேலான கட்சித்தாவல் தடை சட்ட நடவடிக்கையை கைவிடலாம் என்று சபாநாயகருக்கு லெட்டர் எழுதினார். இதற்கிடையிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்துறை ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம் மற்றும் எசக்கி சுப்பையா, இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கேயே அடுத்த ரூம்லேயே போய் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து சால்வை போட்டு அவர்கள் ஆளுங்கட்சியான டிவிகேவில் இணைந்ததாக அறிவித்தனர். அவர்கள் ராஜினாமா செய்ததை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சபாநாயகர் செய்தியாளர்களை கூட்டி அவருடைய அறையில் கூட்டி வைத்து அறிவிப்பும் செய்தார். இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அந்த 21 பேர் மீதான கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படியான நடவடிக்கை இல்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. அதே நேரம் ராஜினாமா செய்த அவர் சொல்லலை, அதே நேரம் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதி இந்த 25 மீதி இருக்கிற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, நடவடிக்கை தொடங்கப்பட்டு விட்டது, இது பற்றி பிறகு அறிவிக்கப்படும் என்று ஒரு இக்க வச்சிருக்கிறாரு சபாநாயகர். என்னங்க இது, அவங்க அந்த 4 பேரும் முதல் நாள் 3 பேர், அடுத்த நாள் எசக்கி சுப்பையா என 4 பேரும் ராஜினாமா கடிதத்தை உங்களிடம் தான் அளித்தார்கள். அவர்கள் ராஜினாமா கடிதம் அளித்தார்கள், அது முறைப்படி இருக்கிறது, சட்டமன்ற விதிகளின்படி இருக்கிறது, அவர்கள் கைப்பட எழுதி என்னை சந்தித்து வந்து கொடுத்தார்கள், அதனால் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு விட்டது என்று சபாநாயகர் அறிவிக்கிறார். அதன் பிறகு அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளும் காலியான தொகுதிகள் என்று சட்டமன்ற செயலகம் அறிவிக்கிறது. இப்போதைக்கு அந்த 4 பேருடைய சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன சட்டமன்ற செயலக அறிவிப்பின்படி. யாரு? சபாநாயகர் அவரது ஆளுகைக்குட்பட்ட சட்டமன்ற செயலகத்தின் அறிவிப்பின்படி அந்த 4 தொகுதிகளும் காலியாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு, அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்றாரு. எப்படி ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எப்படி நடவடிக்கை ஆரம்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறதா? இதற்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 நாட்களில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இதற்கு பின்னால் நடந்த பேரங்கள், இது தொடர்பான குதிரை பேரங்கள் இருக்கிறதா என்பது பற்றி CBI விசாரணை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தரப்பில் ஆளுநரிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்றைக்கு, அதாவது சபாநாயகர் இப்படி அறிவித்த இன்றைக்கு அந்த 4 சட்டமன்ற
உறுப்பினர்களும் இந்த வழக்கை விசாரித்தால் எங்களுடைய பதிலையும் கேட்க வேண்டும், எங்களுடைய அப்சர்வேஷனையும் கேட்க வேண்டும் என்று கேவியட் மனு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி என்றால் ஏற்கனவே இந்த 4 பேருடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவித்த போது அதிமுகவுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் இன்பதுரை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த அந்த நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக உள்ளாக வாய்ப்பு இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் எப்படி ஏற்க முடியும்? அவர்கள் தங்கள் மீதான கட்சித்தாவல் தடை சட்ட டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கையிலிருந்து எஸ்கேப் ஆவதற்காக, அவர் தப்பிப்பதற்காக ராஜினாமா நாடகம் நடத்துகிறார்கள். அதை எப்படி சபாநாயகர் ஏற்பார் என்று இன்பதுரை அன்றைக்கு கேள்வி கேட்டிருந்தார். இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம், சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கு என்று இன்பதுரை அதற்கு சில விளக்கங்களையும் அளித்திருந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு, இந்த 4 பேர் ராஜினாமாவுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன அது என்று விசாரிக்க வேண்டும் என்பது பற்றிய வழக்கு. அதுல போய் அவங்களே அந்த ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே எங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு கேவியட் மனு அவங்க போடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சட்டமன்றத்தில் சபாநாயகர் அந்த 4 பேர் மீதான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்கிறார். இது முழுக்க முழுக்க இது சபாநாயகர் தன்னுடைய சட்டமன்ற விதிகளோ அரசியலமைப்பு விதிகளோ உட்பட்டு அவர் செயல்பட்டிருக்கிறாரா, அல்லது இதிலே அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ளன. அந்த ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சட்டப்படி தவறு என்று உச்சநீதிமன்றத்தில் ஒருவேளை தீர்ப்போ அல்லது உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு இடையில் கருத்தோ வெளியிட்டால் அது அரசியல் ரீதியாக சபாநாயகருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமோ என்ற விஷயங்களும் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பல்வேறு எதிர்பாராத விஷயங்கள் நடக்க இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்திலும், வழக்கறிஞர்கள் வட்டாரத்திலும், அரசியல் வட்டாரத்திலும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கூட்டம் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியிலே நடைபெற்றது. அந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி மீதான தங்களுடைய வெறுப்பை, கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆங்காங்கே ஹிந்தியிலே பேனர்களை வைத்திருந்தது. அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வைத்ததா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் அந்த பேனர்களை அதிக அளவில் சோசியல் மீடியாவிலே எடுத்து சென்றதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். ஏனென்றால் மிக சமீபத்தில் 20 வருஷங்களாக எங்களோடு இருந்துவிட்டு எங்கள் மீது சவாரி செய்துவிட்டு எங்கள் முதுகில் குத்தியது காங்கிரஸ் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த கருத்து அங்கே ஒரு பேனராக வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ராகுல் காந்திக்கு எதிராக முன்பு அவரோடு அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருந்த சமயத்திலே ராகுல் காந்தியை பற்றி சரத்பவாரும், ராகுல் காந்தியை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் வேறு வேறு தேசிய தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஆங்காங்கே டெல்லியிலே பேனராக வைக்கப்பட்டன. அப்பவே இது டிஎம்கேவோட வேலை தான் அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழகத்தினரே அதை சமூக தளங்களில் வெளிப்படையாக அவர் ஷேர் செய்தார்கள். இந்த நிலையில் அந்த கூட்டத்திலே, நேற்று நடந்த அந்த கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர் என்ன அங்க உரையாற்றியிருக்காருன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அணுகுமுறையை, கூட்டணி கட்சிகள் மீதான அணுகுமுறையை மாத்திக்கணும். காங்கிரஸ் கட்சியோட அணுகுமுறையால பல மாநில கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருக்கு. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அணுகுமுறையால் பலவீனப்படுத்தியிருக்கு. இதே போல கேரளாவில் இடதுசாரிகளுடைய வீழ்ச்சிக்கு, அதனுடைய பலவீனத்துக்கு ஒரு வகையில் காங்கிரஸ் காரணமாகிறது. எங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலவீனத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காரணமா இருக்கு. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் மீதான அவருடைய பார்வையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அது தன்னுடைய சிந்தனையை மறுவரையறை செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு தொனியிலே விசிக தலைவர் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள் பேசினார். இந்த நிலையிலே இந்த கூட்டத்திலே ராகுல் காந்தியும் அதற்கு பதிலளித்தது போல சில வார்த்தைகளை பேசினார். என்னன்னா, இந்தியா கூட்டணியிலே இருக்கிற நாம் பாஜக ஆட்சியை, மோடி ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒருவர் காலை ஒருவர் பிடித்து இழுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நாம் கைவிட வேண்டும் என்று ராகுல் காந்தி அவருடைய உரையிலே குறிப்பிட்டார். அப்ப விசிக தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுகிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றன என்று குற்றம் சாட்டுகிறார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் நம்ம தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான டிவிகே இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு திருமாவளவன் அதெல்லாம் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள்
கூடி முடிவு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். டிவிகேவுக்கு எம்பிக்கள் இல்லை என்பதால் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் சார்பில் சொன்னதாக ஒரு தகவல் உலகிறது. ஆனால் நாம் இங்கே காங்கிரஸ் வட்டாரத்திலும் டிவிகே வட்டாரத்திலும் விசாரித்த போது அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் இந்தியா பிளாக்கோட அடுத்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அழைக்கப்படுவார், அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுவார். அதிலே சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வார். இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு பதில் இனி டிவிகே தான் இருக்கும் என்று ஒரு உறுதியான பதிலை சொல்கிறார்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார் முதலமைச்சர் விஜய். CV சண்முகம் அவர்கள் ராஜினாமா செய்த அந்த இடத்துக்கு ஒரு போட்டி ஒரு இடம் ஏற்பட்ட போது அந்த இடத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தியை பரிந்துரை செய்தார் முதலமைச்சர் விஜய். இந்த நிலையில் அவர்கள் நாமினேஷன் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜயை திரு பிரவீன் சக்கரவர்த்தி சென்று சந்தித்தார். அப்போ ரொம்ப நன்றி சார், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சிட்டீங்க என்று காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் விஜயிடம் சொல்ல, அதற்கு முதலமைச்சர் விஜய் சிரித்து கொண்டே சொன்னா செய்வோம்ல என்று 2 வார்த்தைகளில் ஒரு பதிலளித்திருக்கிறார். இதிலே இன்னொரு விஷயம், திரு பிரவீன் சக்கரவர்த்தி அந்த நன்றி தெரிவிக்கிற அவருடைய அந்த சமூகத்தில் பதிவில் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று ஒரு பதத்தை குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு கூட CPM மாநில செயலாளர் போன்றவர்கள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு என்னை நிறுத்தியதற்கு நன்றி என்பது போல்தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அதில் சொல்லியிருந்தார். ஆனால் அது வெளிப்படையாக போடப்பட்ட வார்த்தை அல்ல. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்பது ராகுல் காந்தியிடமும் முதலமைச்சர் விஜயிடமும் ஆலோசித்த பிறகே அவர் அந்த கூட்டணியின் பெயரை அதிலே தன்னுடைய அந்த நன்றி பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால விரைவில் இந்தியா கூட்டணியில் விஜய் சேருவது ஒரு பக்கம், அது ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத் கூட்டத்துக்கு விஜய் போறாரு. இன்னொரு பக்கம் இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வைத்திருந்த அந்த கூட்டணி இப்போது இல்லை என்று ஆகிவிட்ட இந்த நிலையில் விஜய் தலைமையில் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற கூட்டணி விரைவில் முறைப்படி அறிவிக்கப்படும் என்பதுதான் காங்கிரஸ் வட்டாரத்திலும் டிவிகே வட்டாரத்திலும் கிடைக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.